வெய்யழகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தஞ்சாவூர்லேருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அரவிந்த்சாமி வந்து சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. ரொம்ப வருஷம் கழித்து கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம் சொந்த ஊருக்கு வராரு. அங்கே வந்து கார்த்தி வந்து இவர் சொந்தக்காரனால நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் வந்து அரவிந்த்சாமிக்கு கார்த்தி யாருன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் இவர் நல்லா பார்த்துக்கிறாரு, காமெடியாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு யாருன்னு தெரியல, தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கதை தான் வந்து படம் ஃபுல்லுமே கொண்டு போயிருக்காங்க. சொந்த ஊரில் மிஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு சொந்தக்காரன் விட்டுக்கிறது, சொந்த ஊரை விட்டுக்கிறது, அந்த மாதிரி எமோஷ்னலாக கொண்டு போயிருக்காங்க. கார்த்தி வந்து நல்ல கேரக்டராக இருக்குது. இதுவோ பாசிட்டிவாக பார்க்குற மாதிரி அவரும் ஒரு மைண்டில் இருக்கார், ஜாலியாக அந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ இவருக்கே வந்து இவரை நல்லவராக இருக்கிறாரு, இவர் நமக்கு யாருன்னு தெரியலேன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறார். கடைசியில் அதை தான் கிளைமேக்ஸாக யாருன்னு தெரிஞ்ச மாதிரி தான் எப்படி கரெக்டாக சொல்கிற மாதிரி கிளைமேக்ஸ் முடிக்கிறாங்க. ஒரு எமோஷ்னலான மூவி வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா மொத்தமாக இவங்களுக்குள்ளே நடக்கிறது தான் கதையாகவே படம் ஃபுல்லும் கொண்டு போயிருக்காங்க. சொந்த ஊருக்கு போகிறது, அங்கே வந்து கல்யாண ஃபங்க்ஷன், அங்கே ஒரு எமோஷனலான சீன்லாம் வரும், கல்யாணம் பண்ண போகிறவங்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி அந்த ஒரு சென்டிமெண்ட் அங்கே ஒன்று வரும். ஸோ படம் ஃபுல்லுமே எமோஷனாக இருக்க மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். ஸ்லோவாக போகும் வந்து எமோஷனாக சொந்த ஊரில் எப்படி என்ஜாய், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கிறது, ஒரு வெளியூர்ட்டு வந்து இருக்கிறது, யாருக்கு எங்கே இருந்தால் பிடிக்குன்ற மாதிரி ஒரு எமோஷ்னலான மூவி. சொந்தம்லாம் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சீன் வர மாதிரிலாம் நமக்கு அந்த படம் பார்க்கும்போது தோணலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான மூவின்னு மட்டும்தான் சொல்லலாம். இது நல்லா இருக்கா சுமாராக இருக்குன்றவோட வித்தியாசமான ஒரு மூவி, எமோஷ்னலாக ஒரு மூவி, லைவாக இருக்க மாதிரி கதையை அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அதான் படம்.